பாத்துக்கப்பா. என்ன தாரத பட்டியோட வந்திருக்க? என்ன விசேஷம்? உங்ககிட்ட சிலம்பம் கத்துக்கலான்னு வந்திருக்கேன். இந்தாங்க தட்சணை. எப்படி? இந்த படகலச்சாம் பரம்பரை கிட்ட கம்பு கத்துக்கிறதுனா ஒரு தராதரம் வேணும், ஒரு அந்தஸ்து வேணும். கம்பு கத்துக்கிறதுனா என்ன மாடு மேய்க்கிறதுன்னு நினைச்சியா? நிறுத்துங்க. உங்ககிட்ட வர சொன்னதே பூஞ்சோலதான். நான் சொன்ன எங்க மாமா மறுக்கவே மாட்டாருன்னு என்கிட்ட சொல்லுச்சு. வேணும்னா கேட்டு பாருங்க. நீ வச்சு ஆளாடா கூப்பிட்டு கேட்க இருப்பா. பூஞ்சோல, பூஞ்சோல. என்ன மாமா கூப்பிட்டீங்களா? ஏமா என்கிட்ட கம்பு கத்துக்கிறதுக்கு நீ வர சொன்னதா சொல்றேன். ஐயோ ஐயோ, நான் வர சொன்னேனா? இல்ல மாமா. ஏன் இப்படி அபாண்டமா போய் சொல்ற? நீ பெரிய மிட்டா மிராசுதார் பேர வாங்கன்னு வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சனாக்கும். என்ன இங்க வர சொன்னது நீதான். சத்தியமா நான் சொல்லவே இல்ல. இப்ப என்னடா சொல்ற? செய்யறதையும் செஞ்சுட்டு பூஞ்சோல போய் சொல்றான்னு என்கிட்டே சொல்றியா நீ? என்னமா தூக்கி போட்டு மிதி மிதிக்காம இவன் எல்லாம் போய் நியாயம் பேசிக்கிட்டு இன்னைக்கு இதை பேசுறான், நாளைக்கு எதை வேணாலும் செய்வான். இவன் எல்லாம் கோமணம் கட்டி மாடு மேய்க்க விடாம ஊருக்குள்ள வெள்ளையும் சொல்லியும் அலைய விட்டான் பாருங்க. அந்த கொழுப்புல பேசுறான். ஏய், இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. இந்த உடம்புல உழைச்சு சாப்பிடுற தெம்பு இருக்கு, மனசுல உறுதி இருக்கு. இந்த ஊர்ல பெரிய மிட்டா மிராசா வாழணும்னு தலையெடுத்து இருந்தா அது நடக்கும். இந்த கைக்கு கம்பு சுத்தணும்னு தலைவிதி இருந்தா அதுவும் நடக்கும். ஏய் விடுப்பா, நீ போப்பா. நீ வா உள்ள. குருவே தெய்வம், குருவே துணை, குருவின் திருமலரடி சரணம். என்னடி முறைக்கிற? ஏய், மரியாதையா பேசு. உனக்கு என்னடி மரியாதை? என்ன கம்பு கத்துக்க வர சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டிருந்தியா? ஆமா, நான் அப்படிதான் செய்வேன். உன்னால என்ன செய்ய முடியும்? ஆஹா, ஓய், என் குணம் தெரியாம என்கிட்ட விளையாடுற. ரொம்ப வாயாடின கூட்டத்துல வச்சு சிண்டு எடுத்துருவான். ஆமா, பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், மானத்தை வாங்கிடுவேன். நான் நினைச்சாலும் ஓ மானத்தை வாங்க முடியும். என்ன பண்ற? என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நான் ஒண்ணும் பண்ணல. நான் சொல்றது நான் ஒண்ணுமே செய்யல. எடுத்துக்கப்பா. விடுங்கப்பா, விடுங்கப்பா. எதுக்காக என்ன போட்டு அடிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாத மச்சான், என்ன தைரியம் இருந்தா நம்ம பூஞ்சோல தாவணியை பிடிச்சு இழுத்துருப்பான் அந்த பையன். சும்மாரா, தொட்ட கையை வெட்டி எரியல விட்டுட்டு இவன்ட்ட போய் பேசிட்டேன். இருங்கப்பா. ஏப்பா அப்படியா செஞ்ச நீ? அவங்க என்னமோ பார்த்த மாதிரி பேசுறாங்க, நீங்களே என்ன கேக்குறீங்களே? அதே கேளுங்க. ஏமா இவன் உன் கையை பிடிச்சு இழுத்தானே? ஆமா மாமா. இல்லங்க, நான் சொல்றது கேளுங்க, சத்தியமா சொல்றேன். நீ என்ன சத்தியம் பண்றது? நீ என் கையை பிடிச்சு இழுத்தேன்னு நான் எந்த கோயில வேணாலும் கற்பூரம் ஏத்தி சத்தியம் பண்றேன்.
ஏமாச்சான் இவன் யோகிதை என்னன்னு இப்பதான் தெரிஞ்சிட்டீங்களா? நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டப்பா. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சரி சரி, நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டி முடிவெடுப்போம். நாளைக்கு என்ன? நாளைக்கு சொல்றேன். எப்ப இருந்தாலும் தீர்ப்பு நீங்க தானே சொல்ல போறீங்க. ஊர் தான் கூடி நிக்குதுல, இப்பவே சொல்லுங்க. முத்துக்காலை இனிமே இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. ஊரை விட்டு போயிட்டா எனக்கு ஏற்பட்ட தலைக்குனிவு போயிடுமா? நான் அவமானப்பட்ட மாதிரி இந்த ஆள் அவமானப்படணும். முடிவா சொல்றேன், இனிமே பூஞ்சோலைக்கு எதிர முத்துக்கால வரக்கூடாது. அப்படி தப்பி தவறி வந்துட்டா முத்துக்கால தலை குனிஞ்சு போகணும். அவளை ஏறெடுத்து பார்க்க கூடாது. இந்த வீரனூர் சங்கையா சொன்ன தீர்ப்பு தப்புன்னா எல்லாம் அப்படியே நில்லுங்க. இல்ல சரின்னு பட்டுச்சுன்னா எல்லாரும் அப்படியே கலைஞ்சு போங்க. நம்ம ஊர் வீரகாளியம்மன் கோயில் முன்னால பொங்கல் திருவிழா முன்னிட்டு வழக்கம் போல இந்த வருஷமும் சிரம போட்டி ஆரம்பமாக போகுது. இப்ப இந்த போட்டியில பட்டையக்கார் பரமர் சக்திவேலும் இலக்கணவயல் கிராமத்தை சேர்ந்த வளச்சாமி மோதிக்கிறாங்க. ஒரு ரவுண்ட் கூட தாங்க மாட்டேங்கிறாங்க. பெருசா கம்பத்திட்டு வந்துட்டாங்க. எதிர்த்து கம்ப சுத்துறது யாரு? வீரனூர் சங்கையா சிஷியன்ல. மேற்கொண்டு யாராவது போட்டியில கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டா கோவில் மணி 3 தடவை அடிக்கும். அதுக்குள்ள வந்து கலந்துக்கணும். யாரியாது கம்ப போட்டு ஒளிஞ்சினா எப்படி? கம்பா எந்திரிச்சு விளையாடும். மரியாதையா முன்னாடி வந்து மூஞ்சியை காட்டு, இல்லன்னா கம்ப தூக்கிட்டு ஓடி போயிடுவேன். அட நீயா? கம்பு விளையாட்டை பத்தி உனக்கு என்னப்பா தெரியும்? எனக்கு ஜெயிக்க தெரியும். டேய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் கழுத்துல இருக்க செயினை எடுத்து ஜெயிச்சு காட்டுறா பாப்போம்.
இவ்வளவு நல்ல கம்பு சுத்திரியே, உனக்கு வாத்தியார் யாரு? நீங்க தான். நான் எங்க எப்ப உனக்கு கத்து கொடுத்தேன்? சத்தியமா நீங்க தான் எனக்கு வாத்தியார். உங்ககிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். யாருகிட்ட கத்துக்கிட்டா என்னங்க? தொழில் சுத்தமா இருக்குல்ல, ஊர் மரியாதை செஞ்சிட வேண்டியதானே? அவசரப்படாதீங்க, எல்லாம் முறையா நடக்கும். என்ன முறை? முறையே இல்ல. நீ என்னப்பா அப்படி பேசுற? ஜெயிச்சவனுக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அதை வழக்கம் போல செஞ்சிட வேண்டியதானே? செய்யுங்க, நான் வேணா நான் சொன்னேன். பரிசு பணத்தை தூக்கி போடுங்க, பொறுக்கிட்டு போட்டோம். நம்ம ஊருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. மேலதாளத்தோட கோயிலுக்கு கூட்டிட்டு போய் முதல் மரியாதை செய்யறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? இவனுக்கு இந்த ஊர்ல ஏதாவது சொத்து பத்து இருக்கா? சொல்லிக்கிறதுக்கு சொந்த மதம் தான் இருக்கா? இருக்குடா. விளையாட்டுல ஜெயிக்க முடியல, பேசி மடக்கலான்னு பாக்குறிய? இவனுக்கு முத மரியாதை கொடுக்கலைன்னா இந்த ஊருக்கே மரியாதை இல்லடா. என்ன கேட்ட? சொத்து பத்து சொந்த பந்தம் இருக்கான்னு கேட்டேல்ல? இருக்குடா. இங்க கூடி இருக்கிற 18 பட்டி ஜனங்களுக்கு நான் சொல்றது 19 மாதிரி. இனிமே என் சொத்து அத்தனைக்கும் இந்த முத்துக்கால தான் வாரிசு. எனக்கு கொள்ளி வைக்க போறதே இவன் தான். என்ன தீர்த்து கட்டிப்புட்டு என் சொத்தையெல்லாம் சுருட்டிக்க நினைச்சாங்களே, அன்னைக்கு அந்த ஆறுபட முருகன் தான் இவன் ரூபத்துல வந்து என்ன காப்பாத்தினான். என்னை பொறுத்த வரைக்கும் இவன் தான் என் குல தெய்வம். என் சொத்து புறா இவனுக்கு தான். என்ன வீரனூராரே, இன்னும் என்ன யோசனை? மனசாட்சி உள்ள மனசனா இருந்தா அவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சிருங்க. ராக்காய், முறைப்படி நடக்க வேண்டிய அத்தனையும் நடக்கும். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. இந்த கை கம்பு சுத்தணும்னு விதி இருந்தா சுத்துவேன்னு சொன்னேன், இப்ப சுத்திட்டேன். இந்த ஊர்ல மிட்டாமிராசு ஆகணும்னு விதி இருந்தா ஆவேன்னு சொன்னேன், அதுவும் ஆயிட்டேன். ஆனா நான் தான் உனக்கு வாத்தியார்னு சொல்றியே, அது எந்த வகையில நியாயப்பா? அன்னைக்கு உனக்கு கம்பு கத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக இன்னைக்கு ஊர் மத்தியில வச்சு என்ன அவமானப்படுத்தணும்னு பாக்குறியா? ஏன் பேசாம இருக்க? இப்படி எல்லாம் பண்ணாதான் முதல் மரியாதை கிடைக்கும்னு நினைக்காத. யாருக்கு வேணுங்க இந்த முதல் மரியாதை? உங்ககிட்ட கத்துக்கிட்ட வித்தையை உங்க முன்னாடியே விளையாடி ஜெயிச்சு காட்டணும்னு நினைச்சேன். நிறைவேற்றிட்டேன். ஓஹோ, அவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது காரணம் இருக்கா? இருக்கு. உங்ககிட்ட சிலம்பம் கத்து கொடுக்க வைக்கிறேன்னு வர சொல்லி என்ன அவமானப்படுத்தினாலே பூஞ்சோல, அவ கழுத்துல நான் தாலியை கட்டணும். கட்டுவேன். கட்டியே தீருவேன்.